ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. சகசிராரம் என்பது சக்கரமா அல்லது உணர்வு நிலையா ஜி? நல்வாழ்த்துக்கள்ப்பா. நம்ம இன்னைக்கு சகசிராரம் பற்றி பேசலாம். சகசிராரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம 7வது சக்கரம் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக 7வது சக்கரம் வந்து சகசிராரம் கிடையாது. சகசிராரங்கிறது ஒரு உயர்நிலை. அங்கே நமக்கு ஆக்சுவலாக இந்த பாடி ரீதியாக இடமே கிடையாது. 7வது சக்கரம் அப்படின்னு சொன்னால் சோமசக்கரான்னு ஒன்று இருக்குது. அதுதான் 7வது. இந்த சோமசக்கரால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா தாயும் தகப்பனும் சிவமும் பார்வதியும் நம்ம சொல்லலாம். இல்லை சந்திரனும் சிவசக்தியையும் நம்ம சொல்லலாம். சிவசக்திங்கிறது அதுவும் ஒரு வகையான சந்திரன். சிவசக்தி தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் நம்ம தாயினே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் சிவசக்தி வந்து இந்த பஞ்சபூதங்கள் தோன்றுது. அது மட்டும் இல்லை, நம்ம 6 ஆதார நிலைகள் சொல்கிறோம்ல, அதுவுமே சிவசக்தியிலேருந்து தோன்றுது. எப்படின்னா சிவத்துடைய தன்மையை ஃபுல்லாக உள்வாங்கி, எப்படி தாய்க்கு அறுவுற மாதிரி சிவத்துடைய தன்மையை அப்புறம் சிவசக்தி தான் உள்வாங்கி அது 6 ஆதாரங்களாக அது வெளியில் விடுது. இந்த 6 ஆதாரங்களுமே என்ன பண்ணுதுன்னா 6 படிநிலைகளாக நிற்கிது. நமக்கு தேவையான இந்த மூலாதாரமாக இருக்கட்டும், சுவாதிஷ்டானத்திலேருந்து ஆக்ஞை வரைக்கும் இந்த ஆதார நிலைகள் தான். அப்போ வந்து தாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு பூமியும் அதில் அனைத்துமே ஒரு தாய் தான். இப்போ நமக்கு வந்து மண் தேவையாக இருக்குது. இப்போ மண் வந்து தாய் மாதிரி தானே. நீருமே என்ன இருக்குது, இப்போ நம்ம கடல் அன்னைன்னு தான் சொல்லுவோம். இப்படி ஒன்றுனே பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் உதவி செய்தோ, எதெல்லாம் நம்மளை தாங்குதோ அது கூட என்னது தாயோட வடிவம் தான். ஸோ நம்ம சகசிர நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்த்திங்கன்னா அது வேறு. அது வந்து ஒரு உன்னதமான நிலை. 7வது சக்கரம் நம்ம அப்படி எடுத்தோம்னா இது 2 தான். இது சோம சக்கரம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா இப்போ நம்ம சொந்த தாய் தகப்பனாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த உணர்வுகள், எந்த உணர்வுகள், இந்த சிவத்தோட உணர்வும் சிவசக்தியோட உணர்வு இல்லைன்னா அவங்களால கூட நம்மகிட்ட தாயாவோ தந்தையாவோ நடந்துக்க முடியாது. அப்போ இந்த 7வது சக்கரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வழி நடத்துது அப்படின்னு சொன்னால், நம்ம அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஜீவனாவோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு மனசுன்னா நம்ம அப்பாட்டிருந்து வாங்குகிறோம். இது நம்ம உடல் அப்படின்னு சொன்னால் அம்மாட்டிருந்து வாங்குகிறோம். அப்போ 2மே சேர்த்து தான் வாழ்கிறோம். அப்போ அந்த 7வது சக்கரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த உடலில் இருந்து மனசில் இருந்து எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது 7வது சக்கரம். ஆனால் இப்போ நம்ம சகசிரத்தை தான் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், 7வது சக்கரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து 8வது நிலைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். எதை சகசிராமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூட்சும சக்திகள் தான், உண்மையான பிரபஞ்ச சக்திகள். இப்போ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு எல்லா ஆசாபாசங்களும் நம்ம விட்டுட்டு நம்ம ஒரு அமைதி இருக்குல்ல, இப்போ மனநிறைவுன்னு சொல்கிறோம்ல, அந்த மனநிறைவான வாழ்க்கையில் நம்ம போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், சகசிர நிலைக்கு போயிடுவோம். ஏன்னா அங்கே நம்ம காண்கிறது பூராமே ஒரே இதாக தான் பார்ப்போம். புல் பூண்டில் வித்தியாசம் பார்க்க மாட்டோம், மரமட்டைகளை வித்தியாசம் பார்க்க மாட்டோம், எதுவுமே பார்த்தோம். அதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயலட் கலர், ஈஸ்மன் கலர் மாதிரி இருக்கும் அங்கே உள்ள ஐட்டங்கள் பூராமே. அதே மாதிரி அங்கே வந்து இப்போ ஒரு இது உற்பத்தி ஆகணும்னா இப்போ நம்ம இங்கே வாழ்கிற இருக்கும். இங்கே மெட்ராஸ் போகணும்னா வண்டி ஏறி போகணும். அதில் அப்படி இல்லை, நினச்சா அது வரும். எந்த பிரபஞ்சத்தை நம்ம கிரியேட் நினைக்கிறோமோ அது பண்ண முடியும். ஸோ சகசிர நிலையத்தை சாதாரண மனிதன் லெவலில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. அந்த நிலையே வேறு. ஆனால் சோமசக்கரத்தை நம்ம என்ன பண்ணணும், 7வது சக்கரமாக வச்சுக்கணும். நிறைய பேர் 7வது சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சகசிரத்தை பேசுகிறாங்க. ஆனால் சகசிரத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா லலிதா காமேஸ்வரின்னு ஒன்று ஒரு நூலே இருக்குது. எப்படி அங்கேருந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் படைக்கப்படுது, எத்தனை கோட்டைகள் இருக்குது. ஸ்ரீசக்கரம் நான் சொல்கிறோம்னா இந்த ஸ்ரீசக்கரம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சகசிரம்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. அந்த முக்கோணத்தில் பிந்து ஸ்தானம்லாம் அது எல்லாமே எங்கே இருக்குன்னா சகசிரத்தில் இருக்குது. இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா நம்ம கடவுள்னு சொல்லக்கூடிய தன்மையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எங்கே இருக்கிறாங்க, சகசிரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு சப்தங்களோ முத்துராவோ கிடையாது, அர்ப்பணிப்பு தான். அதுக்கு மொத்தமாகவே அர்ப்பணிப்பு. நம்முடைய வாழ்க்கை அனுபவம் எல்லாமே நம்ம வாழ்ந்த ஒரு முடிவுக்கு வருவோம்ல, ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா சொல்லுவோம் அறிதல், புரிதல், தெளிதல். என்றைக்கு வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோமோ அதை அறிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரப்போகிறப்போ இது இப்படி தான் நம்ம வாழணும்னு புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தேவையான ஒரு தெளிவாகிறோம் பாருங்களேன். எப்போ அந்த தெளிவு நிலையில் வர்றோமோ அன்றைக்கி நம்ம சகசரங்களை நம்ம என்ன பண்ணலாம், அடையலாம். இன்னும் நிறைய இருக்குது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.